வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நான் செய்ய போறது ட்ரை ஃப்ரூட் ஜவ்வரிசி கீர் குழந்தைகளுக்காக செய்ய போறேங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த டேட்ஸ் அண்ட் ரீசின்ஸ் வந்துங்க குழந்தைகளுக்கு அனீமியாவை க்யூர் பண்ணும். இதில் நிறைய மினரல்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் இருக்குது. இது சீக்கிரமாக குழந்தைகளுக்கு டைஜஸ்ட் ஆயிரும். ஈஸியாக வெயிட் கெயினும் ஆகும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தாங்க குழந்தைக்கு செஞ்சு கொடுப்பேன். அதனால் வந்து நான் நைட்டே 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசியை தண்ணியில் 2 டைம் கழிஞ்சிட்டு ஊற வச்சுட்டேங்க. இதில் 2 டேட்ஸை பிச்சு போட்டிருக்கேன். 5-6 உலர்ந்த திராட்சை ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 8 பாதாம் நைட்டே ஊற வச்சுட்டேங்க. இப்போ நான் மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்க போகிறேங்க. இப்போது இதை நல்லா அரைச்சிட்டேங்க. ஜவ்வரிசிலேருந்து தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இதை ஒரு பேனில் சூடு பண்ணி போட்டுக்கலாங்க. போட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா உடைக்கலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது போட்டு ஒரு 30 செகண்ட்ஸில் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடுச்சு. இதே நீங்கள் தண்ணியோடு இதை ஊற்றுனீங்கன்னா இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால தான் தண்ணியை வடிச்சிட்டு ஊற்றணும். இப்போ இதில்ங்க இந்த அரைச்சி வச்ச பாதாம், டேட்ஸு, திராட்சை பழம் இதை ஊற்றிடலாம். இது ரொம்ப ஹெல்த்திங்க. குழந்தைகளுக்கு வெயிட் அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டெய்லியும் வந்து அவங்களுக்கு பாதாமோ டேட்ஸோ கொடுத்தா சின்ன குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம கொடுத்தோன்னா ஈஸியாக அவங்களுக்கே சாப்பிட்டுக்குவாங்க. இது டேட்ஸ் போடுறதுனால இது ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும். அதனால் அவங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். 1 வயசுக்கு மேலேருந்து ஒரு 3 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்டுச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து இது 2.5 வயசு பையனுக்காக நான் செஞ்சு கொடுப்பேன். இது எப்பவுமே காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்வேன். அதனால் நான் நைட்டே எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு காலைல எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு அவனுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்டு அந்த காஃபியை வச்சு குடிப்பேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் உங்களுக்கு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். அதனால் சீக்கிரமாக செஞ்சு அவங்களுக்கு நம்ம ஊட்டிடலாம். ஜவ்வரிசிலேருந்து வடித்து வச்ச தண்ணியை வந்து மிக்சியில் ஊற்றி கழுவி இதுலேயே ஊற்றிடுங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இதில் இப்போ ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலக்கலாம். கொஞ்சம் தண்ணி சுண்டனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஏன்னா நம்ம ஸ்பூனில் எடுத்து ஊற்றணும். அந்த கன்சிஸ்டன்சி வேணும். அதுக்கு இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஆறுனப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணால் தான் ஸ்பூனில் எடுத்து ஊட்டுறது கரெக்டாக இருக்குங்க. ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப செரிமானத்துக்கு உதவுங்க குழந்தைகளுக்கு. இதனால தான் நம்ம பாரம்பரியமாக நம்ம ஏதாவது விசேஷம் வந்துச்சுன்னா அதில் பாயாசம் வைக்கிறாங்க. ஜவ்வரிசியை தண்ணிலேயோ இல்லாட்டி பால்லையோ கலந்து கொடுக்கும்போது அது செரிமான பிரச்சனையை க்யூர் பண்ணும். ஜவ்வரிசியில் வந்து நிறைய கேலரிஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இதனால் நீங்கள் இந்த வாரத்தில் ஒரு நாள் ஆச்சு உங்கள் குழந்தைகளுக்கு இதை செஞ்சு கொடுங்க. அப்படி இல்லாட்டி ஏதாவது நோம்பி சமயத்தில் நாம் ஏதாவது ஸ்வீட் செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைகளுக்கு ஸ்வீட் கொடுத்தா சளி பிடிச்சிருன்னு நம்ம செஞ்சு கொடுக்க மாட்டோம். அப்போ இந்த டெசர்ட்டை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.